வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது 48 மணி நேரத்திற்கு மழையின் வீரியம் அதிகமாக இருக்கும் என்கின்ற செய்தியும், சுமத்ரா தீவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்தின் காரணமாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் நிலநடுக்கத்தின் அந்த எதிரொலிப்பாக சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரலாம் என்கின்ற அடிப்படையில் அதற்கான எச்சரிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கொட்டி தீர்க்கப் போகின்ற மழையின் காரணமாக பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக தென்னிலங்கை வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் இந்த மழையின் வீரியத்தினால் பல இடங்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே வெளியே செல்லக்கூடியவர்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே சற்று பாதுகாப்பான நிலைப்பாட்டில் உங்கள் பயணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் நாம் இப்பொழுது வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நேற்று நாங்கள் காணொளி எதையும் வெளியிடவில்லை. காரணம், இங்கு மழையின் காரணமாக ஏற்பட்டிருந்த சில மின்சார தடைகள் பிரச்சனையின் காரணமாக காணொளிகள் வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தன. இன்றைய சூழலில் அல்லது தற்பொழுது உள்ள நிலவரத்தின்படி இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய கருப்பொருள் அல்லது பிரதான பொருள் என்னவென்றால், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விடயங்கள், நார்வேயில் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சந்திப்புகள், இவைகளை மையப்படுத்திய சில செய்திகளை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா செல்கின்ற இடங்களிலெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது நீங்கள் அறிந்த ஒன்று. இன்னொரு புறம் சர்ச்சையும் அவருடனே பயணித்து கொண்டிருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனாவிடம் கேள்வி கேட்கிறேன் என்று சிலர் கேள்வி கேட்கக்கூடிய விடயங்களும், அது தர்க்க ரீதியான கேள்விகளாக இருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் அவற்றை மிக எளிதாக எதிர்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பயணத்தை அவர் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். நார்வேயில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடத்தில் அவர் இருந்து அது சார்ந்த களங்களை அவர் பதிவிட்டதும், நாம் அறியாத சில பகுதிகளை அவர் தன்னுடைய புகைப்பட கருவியின் மூலம் நமக்கு காட்டிய களங்களும் உண்மையிலே அது வியக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. இன்று என்ன ஒரு பிரதான கருத்தை நாம் வைக்கப் போகின்றோம் என்றால், வைத்தியர் அர்ஜுனா அரசியலிலிருந்து விலகுகிறாரா? மக்கள் அவரை ஒதுக்குவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்களா? அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அரசியல் களத்திலிருந்து வெளியேறுகிறாரா? இது இன்று நாம் மனதிற்குள் எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பதை விட, இந்த கேள்வி வைத்தியர் அர்ஜுனாவால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி என்கின்ற காரணத்தினால் அது சார்ந்த சில பதிவுகளை பதிவிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்தில் எதேச்சியாக வந்தார் என்பதுதான் பெரும்பாலான நாம் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இந்த காலத்திற்கு யார் தேவை என்பதை கணித்து வைத்து அதற்கான காய் நகர்த்தலை காலம் எடுக்கும். அப்படி காலம் எடுத்த ஒரு புதுமையாளராகத்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் பயணம் இருந்தது. ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து வைத்தியர் அர்ஜுனா கேள்வி கேட்டார் என்பது ஒரு அடிப்படை. ஆனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை கேட்க ஆரம்பித்து விட்டார் வைத்தியர் அர்ஜுனா என்பதே அரசியலுக்கான ஒரு அடித்தளம்தான். அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களங்கள் அனைத்தையுமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சில நேரங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கக்கூடிய களங்கள் இருக்கிற, என்னை சுட்டு கொன்று விடுவார்கள், என்னை அழித்து விடுங்கள், அதை குறித்து நான் பதிவு செய்ய விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய மக்களுக்காக நான் பேசுகிறேன் என்று சில நேரங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கடுமையாக, அதாவது கோபத்தோடு பல வார்த்தைகளை வைக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. அது நாடாளுமன்றத்திலும் இதுபோன்ற கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா வைத்திருக்கிறார். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் வைத்தியர் அர்ஜுனா தங்களுக்கான ஒரு தளபதியாக இருக்கிறார் என்பதில் மக்களிடம் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய வெளிநாட்டு பயணங்கள், இந்த வெளிநாட்டு பயணங்களில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் எதனை மையப்படுத்தியது? இதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள். ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனாவுடைய நகர்வு அப்படித்தான் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டிய வகையில் நான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது.
வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் அதுபோல தமிழர்கள் சார்ந்த களங்களை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இந்த வெளிநாட்டு பயணத்தை அவர் எடுத்திருந்தார் என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. உண்மையும் அதுதான். தமிழர்களுடைய பிரச்சனையை நாம் எங்கெங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு வைத்தியருடைய இந்த பயணம் அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதன் பின்னணியில் இருந்த இரகசிய சந்திப்புகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது வடக்கு பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய மாகாண தேர்தல் வைத்தியர் அர்ஜுனாவை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான களங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை இன்று அவைகள் வெளியே தெரியாமல் இருக்கலாம். அதற்கான திட்டமிடுதலும் அதற்கான ஒரு நெறிப்படுத்துதலும் இப்பொழுது அதை முன்னிலைப்படுத்திய களங்களைத்தான் வெளிநாடு பயணத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பிரதான களமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஒருபுறம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய அதே களத்தில் இன்னொரு புறம் மாகாண தேர்தலை மையப்படுத்திய நகர்வுகளை எடுத்து வடக்கு பகுதியில் அதை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்கின்ற அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற பதிவைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா இன்று சில பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் நார்வேயில் சந்தித்த பதிவுகள் இருக்கிறது. நார்வேக்காரர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதிலில் அடித்து பிடித்து ஓடிய களங்கள் இருக்கிறது. இவை பல விடயங்கள் அங்கு பேசப்பட்டிருக்கின்றன. அதில் பிரதானமாக ஒரு விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா பேசியிருக்கிறார். அது என்னவென்றால், இந்த தேர்தல் களத்தில் என்னுடைய நிலைப்பாடு என்ன, இந்த தேர்தலில் நான் எதனை மையப்படுத்தி பயணிக்க இருக்கிறேன், அதற்கான களம் எப்படி அமையப் போகிறது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். நான் அரசியலுக்கு நான் விரும்பி வந்ததல்ல. அரசியலுக்கு நான் தவறுகளை சுட்டிக்காட்டியதினால் மக்கள் என்னை அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது நான் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கின்றேன். வடக்கு பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய மாகாண தேர்தலில் நான் போட்டியிட்டு அரசியல் களத்தில் நான் முன்னேறுவதற்கான ஒரு களத்தை எடுத்து முதலமைச்சராவேன். அப்படி ஆயின்ற பொழுது மக்களுக்கான பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பேன். நான் மற்ற அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி போல நான் கொடுப்பதற்கு விரும்பவில்லை. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் மக்களுக்காக செய்வேன். இதுதான் என்னுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. நான் மாகாண தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்கின்ற விடயம் இது மக்கள் விரும்பி என்னை ஏற்றுக்கொண்டிருப்பதின் வெளிப்பாடுதான். ஒருவேளை என்னுடைய அரசியல் களம் எப்பொழுது முற்றுப்படும் என்றால், மக்கள் என்னுடைய அரசியல் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் நான் வேண்டாம் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது நானாகவே அரசியல் களத்தில் இருந்து விலகிவிடுவேன். அப்பொழுது நான் யாருக்கும் தொந்தரவு கொடுப்பதாக இல்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இங்கு நம் மனதிற்குள் சில கேள்விகள் எழும்புகின்றன. மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைமை வருமா? நீங்கள் ஒரு 2 வருடம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த 2 வருடத்தில் தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உதயமாக அவரை பார்க்கிறார்கள், ஒரு விடியலாக. எனவே வைத்தியர் அர்ஜுனா நம்முடைய தலைமையை, நம்மை சார்ந்த ஒரு தலைமையோடு அவர் பயணிக்க வேண்டும் என்பதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதில் வைத்தியர் அர்ஜுனா பலரிடம் பேசுகிறார், அங்கு சர்ச்சை இருக்கிறது, இவரோடு பேசுகிறார் என்கின்ற களங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்படுகின்றது. அதற்கு வைத்தியர் அர்ஜுனா ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். நான் யாரோடு பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன் என்பது ஒருபுறம் இருந்தால் கூட என்னுடைய நிலைப்பாடு என்ன, நான் எந்த இடத்தில் எப்படி நிற்க வேண்டும் என்பது அறிந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதை தெளிவாக நான் கடைபிடித்து கொண்டு என்னுடைய பயணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். தற்பொழுது உள்ள அரசியல் களத்தில் பல தலைவர்களை நம்பி தமிழ் மக்கள் ஏமாந்து போய்விட்டார்கள் என்பதை அவர்களுடைய விரக்தி சொல்கிறது. அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கோபத்தின் வார்த்தைகள் சொல்கிறது. அவர்கள் குமுறிக்கொண்டு பேசக்கூடிய களங்கள் நமக்கு சொல்கின்றது. இந்த சூழலில் மக்கள் தங்களுடைய விடிவாக வைத்தியர் அர்ஜுனாவை பார்க்கிறார்கள். எனவே வைத்தியர் அர்ஜுனா தங்களுக்கான ஒரு விடிவாக பார்க்கக்கூடிய மக்கள்
வைத்தியர் அர்ஜுனா வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய களத்தை எடுப்பார்களா என்றால் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் விதைக்கப்பட வேண்டும். இளைஞர் கையில் ஒரு மாற்றத்தை எழுதக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அந்த உபயோகப்படுத்தப்பட்டால்தான் ஒரு மாற்றத்திற்கான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வர முடியும். சுமார் 16 ஆண்டுகளாக நாம் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தாமல் பழைய தலைவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைத்த காரணத்தினால்தான் பல விடயங்களில் நாம் பின்தங்கி நிற்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தமிழ் மக்கள் விரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை விட தமிழ் மக்கள் அதை மனதார் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதும், காலம் வைத்தியர் அர்ஜுனாவை வடக்கு மாகாணத்தின் முதல்வராக கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்பதும் நாம் அறிந்த ஒன்று. நான் இன்று பேசியிருக்கக்கூடிய இந்த காணொலியை நீங்கள் குறிப்பாக கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற மாகாண தேர்தலில் வடக்கு பகுதியின் முதல்வராக மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது மாற்று கருத்தில்லாத ஒரு செய்தியாக பதிவிடப்பட்டிருக்கிறது. பதிவாகும். நன்றியுடன் இன்பா.